உலகின் தலைசிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் ஜேம்ஸ் காத்கூம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1796 ஜனவரி 5 அன்னைக்கு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற லீத்தில் பிறக்கிறார் ஜேம்ஸ் காத்கூம். இவருடைய அப்பாவான மேத்யூ கூம் ஒரு ப்ரூவராக, அதாவது மதுபானம் தயாரிப்பவராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜேம்ஸ் காத்கூம் குழந்தை பருவத்திலிருந்தே மிகவும் திறமையான குழந்தையாகவும் புத்திசாலித்தனமான குழந்தையாகவும் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் 1799ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காத்கூமுக்கு வெறும் 3 வயது இருக்கும்போதே இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக லீத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் காத்கூம் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஃபிலாசபி, தத்துவம், ஹிஸ்ட்ரி, வரலாறு, லிட்ரேச்சர், இலக்கியம் இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை ஜேம்ஸ் காத்கூம் படித்து வந்தாங்க. பிறகு 1804ஆம் ஆண்டு இவருடைய 8 வயதில் ஜேம்ஸ் காத்கூம் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த லீத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக சேர்த்துடுறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து 1804ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் காத்கூம் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின் லாங்குவேஜையும் கிரீக் லாங்குவேஜையும் ஜேம்ஸ் காத்கூம் கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல், நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு இது போன்ற பாடங்களையும் ஜேம்ஸ் காத்கூம் படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் படிப்படியாக ஜேம்ஸ் காத்கூமுக்கு மருத்துவத்தின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. குறிப்பாக மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இவருடைய உயர்கல்வியின் போதே ஜேம்ஸ் காத்கூம் முடிவு செஞ்சிடறாங்க. இந்த நிலையில் 1811ஆம் ஆண்டு இவருடைய 15 வயதிலேயே ஜேம்ஸ் காத்கூம் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. ஏன்னா இவருடைய 3 வயசுலேயே இவர் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தனால இவருடைய 15 வயசில் 1811ஆம் ஆண்டு அந்த லீத்தில் இருக்கிற லோக்கல் கிராமர் ஸ்கூல்லேருந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை ஜேம்ஸ் காத்கூம் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா இவர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால அந்த எடன்பராவுடைய லீத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1811ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் காத்கூம் மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக ஜேம்ஸ் காத்கூம் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய மெடிக்கல் கரிக்குலம் மருத்துவ பாடத்திட்டமாக இவர் அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், அதேமாதிரி கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், பெத்தாலஜி நோயியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே மிகவும் கவனத்தோடவும் ஈடுபாடோடவும் ஜேம்ஸ் காத்கூம் படித்து வந்தாங்க. மேலும் ஜேம்ஸ் காத்கூம் ஒப்பீட்டு அளவில் அப்போ ரொம்ப சின்ன பையனாக தான் இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இருந்தாலும் கூட ரொம்ப சிறப்பாகவே மற்ற மாணவர்கள் போலவே ஜேம்ஸ் காத்கூமும் ரொம்ப சிறப்பாக இவருடைய மருத்துவ கல்வியை தொடர்ந்து படித்து வந்தாங்க. மேலும் ஜேம்ஸ் காத்கூம் மருத்துவம் படிக்கும்போது ஒரு சர்ஜன் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. அதாவது மருத்துவத்திலேயே இவர் சர்ஜரி படித்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆயிரணும், சர்ஜன் ஆயிரணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இதுக்கிடையில் 1815ஆம் ஆண்டு இவருடைய 19 வயதில் ஜேம்ஸ் காத்கூம் இவருடைய அந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க இவருடைய 19 வயதிலேயே. இதுக்கப்புறம் இவர் இந்த மருத்துவ பட்டம் பெற்ற உடனே இவர் ஒரு மருத்துவராக, ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள், தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா ஜேம்ஸ் காத்கூமே மற்ற அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் ஜேம்ஸ் காத்கூம் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதி பெற முடியும். இதுக்காக இவர் அந்த எடன்பராலேயே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல், இது RIE அப்படின்னு ஷார்ட்டாக அழைக்கப்படும். மேலும் இது எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அங்கே இவர் 1815ஆம் ஆண்டு இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்காக ஒரு ஹவுஸ்
சர்ஜனாக ஜாயின் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு சர்ஜன் ஆகணும் அப்படின்னு விரும்பினால இவர் வந்து மெடிக்கல் ட்ரைனிங்லேயே சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை இவர் வந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 1817 வரைக்கும் ஜேம்ஸ் காத்கூம் வந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை குறிப்பாக சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை மேற்கொண்டாங்க. இதுக்கப்புறமா 1817ஆம் ஆண்டு இவருடைய 21 வயதில் ஜேம்ஸ் காத்கூம் வந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை அதாவது சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் இவர் பிறந்த அந்த லீத் அங்கே ஒரு சின்ன மருத்துவமனை நிறுவி அங்கே ஒரு சர்ஜனாக இவருடைய மெடிக்கல் ப்ராக்டிஸை ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் காத்கூம் வந்து நிறைய ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. அதில் பர்டிகுலராக ஜேம்ஸ் காத்கூம் பொறுத்த வரைக்கும் டிசீசஸ் ஆஃப் த பிளட் அதாவது ரத்தத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள், அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள், ஸோ அது மாதிரியான பிரச்சனைகள் குறித்த ஆராய்ச்சியை ஜேம்ஸ் காத்கூம் இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டு வந்தாங்க. இதுக்கிடையில் ஒன்று சொல்ல தவறிட்டேன். இவர் வந்து இவருடைய மெடிசன் டிகிரி பெற்ற அந்த 1815ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காத்கூம் வந்து அந்த எடன்பராலேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா அப்படின்ற எடன்பராவில் இருக்கிற சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ் அதனுடைய லைசன்ஸையும் இவர் வந்து பெற்றிருந்தாங்க. ஸோ லைசன்ஸ் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா LRCSED அப்படின்ற லைசன்ஸை இவர் வந்து 1815ஆம் ஆண்டே பெற்றிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் இவர் வந்து ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டலில் சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை 2 ஆண்டு மேற்கொண்டு 1817ஆம் ஆண்டிலிருந்து லீத்தில் இவர் வந்து சர்ஜனாக மெடிக்கல் ப்ராக்டிஸை தொடர்ந்து வந்தாங்க, ஒரு ஜென்ரல் சர்ஜனாக. மேலும் இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன அந்த ரத்தத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்த ஆராய்ச்சியையும் மேற்கொண்டு வந்தாங்க. பிறகு இவர் குறிப்பாக ரத்தத்தில் ஏற்படக்கூடிய இரத்த சோகை அனீமியா அது குறித்த ஆராய்ச்சியை ஜேம்ஸ் காத்கூம் வந்து மேற்கொள்கிறாங்க. இந்த நிலையில் தான் 1820 இந்த காலகட்டத்தில் நிறைய சடலங்கள் இறந்த உடல்கள் குறிப்பாக வந்து இரத்த சோகையினால் இறந்த உடல்கள் அந்த உடல்களை கவர்மெண்ட் பர்மிஷனோட ஜேம்ஸ் காத்கூம் வந்து டைசெக்ட் பண்ணி குறிப்பாக வந்து அதை அட்டாப்சி அப்படின்ற பிரேத பரிசோதனை பண்ணி இவர் வந்து அதன் மூலமாக ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் தான் 1822ஆம் ஆண்டு ஒரு நபர் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு அட்ராபிக் கேஸ்ட்ரைட்டஸ் அப்படின்ற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த அட்ராபிக் கேஸ்ட்ரைசஸ் அப்படின்ற இந்த ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு பெர்னீசியஸ் அனிமியா அப்படின்ற ஒரு வகையான தீவிரமான இரத்த சோகையானது ஏற்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த நபர் வந்து இந்த அட்ராபிக் கேஸ்ட்ரைட்டஸ் அப்படின்ற இந்த நோயினால் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது அறியப்படலை. ஆனால் அவருக்கு இந்த பெர்னீசியஸ் அனிமியா அப்படின்ற இரத்த சோகையானது ஏற்பட்டிருந்தது. ஸோ அவருக்குண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல நிறைய பேர் முயற்சித்தாங்க. அதில் குறிப்பாக வந்து டாக்டர் ஜார்ஜ் கெல்லி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அவரும் அவருக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. அது சரி வரல. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் காத்கூம் இவருமே வந்து அந்த ஒரு நபருக்கு அந்த இரத்த சோகையினால் ரொம்ப சிவியர் கண்டிஷனால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த நபருக்கு அந்த இரத்த சோகையை சரிப்படுத்துறதுக்குண்டான மருந்துகளை இவர் வந்து கொடுத்தாங்க. இரத்த சோகை அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்ற இரத்த சிவப்பணுக்கள் அதனுடைய உற்பத்தி குறைஞ்சு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இரத்த சோகை அப்படின்றது. ஸோ அதனால் அவர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டாக இவர் வந்து அயன் கண்டைனிங் ஸ்பா வாட்டர்லாம் கொடுத்தாங்க. இரும்பு சத்து மிகுந்த நிறைய ஊட்டச்சத்து சப்ளிமெண்ட்ஸை ஜேம்ஸ் காத்கூம் வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூரோசிங் டயட்டை அந்த உணவு முறையையும் அவருக்கு வந்து செஞ்சாங்க. ஆனால் இதெல்லாம் கடந்தும் கூட 1822ஆம் ஆண்டு அந்த நபர் அந்த சிகிச்சை பலனின்றி இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜார்ஜ் கெல்லி அப்படின்ற மருத்துவரை அழைச்சி ஜேம்ஸ் காத்கூம் வந்து அந்த இறந்த உடலை வந்து பிரேத பரிசோதனை அட்டாப்சி வந்து பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த உடலில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சது. அதாவது அந்த இறந்த நபர் அந்த இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டு இறந்த நபரினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டமக் லைனிங் அப்படின்ற அந்த ஒரு பகுதி, ஸ்டமக் லைனிங் அப்படின்னா வயிற்றினுடைய உட்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த திசு அந்த ஒரு லைன் தான். ஸோ அதில் வந்து நிறைய செல்ஸ் இருக்கும், அதே மாதிரி நிறைய கிளான்ஸ் இந்த சுரபிகள் எல்லாம் இருக்கும். இதெல்லாமே வந்து இந்த டைஜஷனுக்கு நம்மளுடைய செரிமானத்துக்கு தேவைப்படக்கூடிய செல்களும் அதே மாதிரி செரிமானத்துக்கு தேவைப்படக்கூடிய சுரபிகளும் சுரக்கக்கூடிய அந்த ஒரு இடம் தான் இந்த ஒரு அந்த ஸ்டமக் லைனிங் அப்படின்றது வயிற்றினுடைய உட்பகுதி. ஸோ அது வந்து ரொம்ப தின்னாக மாறி இருக்குது, ரொம்ப நெலிஞ்சு போயிருக்கு அப்படின்றத ஜேம்ஸ் காத்கூம் வந்து ஜார்ஜ் கெல்லி கூட இணைஞ்சு கண்டறிகிறாங்க. அது ஏன் வந்து இந்த மாதிரி நெலிஞ்சு போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த அட்ராபிக் கேஸ்ட்ரைட்டஸ் அப்படின்ற நோயினால் அந்த நபர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது புரிய வந்தது.
இந்த அட்ராபிக் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்றது ஒரு கண்டிஷன். இது ஏற்பட்டால் இந்த ஸ்டமக் லைனிங் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆயிரும். இது எதனால் ஏற்படும் அப்படின்னா H. pylori அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியம் இருக்குது. அந்த ஒரு பாக்டீரியா தொற்றுனால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த மாதிரியான அட்ராபிக் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்ற இந்த ஒரு கண்டிஷன் ஏற்படும். அல்லது தன்னுடல் தாக்கி, அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களையே அழிச்சிருச்சு அப்படின்னா அப்போ இந்த ஒரு அட்ராபிக் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் ஏற்படும். ஸோ இது ஏற்பட்டனால தான் இவருக்கு ரத்த சோகை ஏற்பட்டிருக்கு, பெர்னீசியஸ் அனிமியா அப்படின்ற ரத்த சோகை ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ஜேம்ஸ் காத்கூம் வந்து கண்டறி. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த அட்ராபிக் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்ற இந்த ஒரு நோய் ஏற்பட்டாலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டமக் லைனிங் வந்து நெளிஞ்சு போயிடும். அதனால அதில் இருக்கக்கூடிய செல்கள், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கிளான்ஸ், அந்த சுரபிகள் அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய உணவு நம்ம வந்து உட்கொள்ளும் போது அந்த உடலை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு, ஜீரணம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டமக் லைனிங்கில் இருக்கக்கூடிய செல்ஸ், கிளான்ஸ் இதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுதான் வந்து ஸ்டமக் ஆசிட்டை வந்து உற்பத்தி செய்யும், டைஜஸ்டிவ் என்சைமை உற்பத்தி செய்யும். அதே மாதிரி இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு வகையான புரதம், இதையும் அந்த ஒரு ஸ்டமக் லைனிங் தான் உற்பத்தி செய்யும். ஆனால் இந்த ஒரு அட்ராபிக் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷனால் பாதிக்கப்பட்ட ஸ்டமக் லைனிங் ஆனது பாதிக்கப்பட்டு அது சேதம் அடைஞ்சு இந்த எந்த விதமான சப்ஸ்டன்ஸையும் வெளியிடாது. அதாவது ஸ்டமக் ஆசிட்டாக இருக்கட்டும், டைஜஸ்டிவ் என்சைமாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த டைஜஸ்டிவ் என்சைம் உட்பட அதே மாதிரி இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்ற புரதம், ஸோ இதை எதையுமே வெளியிடாது. இது எந்த அளவுக்கு முக்கியம்னா ஸ்டமக் ஆசிட் அப்படின்னா நம்மளுடைய உணவை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு உதவும். அதே மாதிரி டைஜஸ்டிவ் என்சைம் அதுவுமே வந்து உணவை துகள்களாக ஆக்கி அதை வந்து ஈஸியாக செரிமானம் பண்ணுறதுக்கு உதவும். அதே மாதிரி இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்ற இந்த ஒரு புரதம் இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய வைட்டமின் B12 அதை வந்து ரத்தத்தில் சேர்க்கறதுக்கு உண்டான அந்த ஒரு வைட்டமின் B12 கரெக்டாக அப்சர்வ் பண்ண உரியக்கூடியது இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்ற புரதம் தான். ஸோ இது மாதிரி முக்கியமான ஸ்டமக் ஆசிட் உட்பட இந்த புரதம் வரைக்கும் எல்லாமே ஸ்டமக் லைனிங்கில் தான் இருக்குது, அதிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. அப்போ இந்த ஒரு அட்ராபிக் கேஸ்ட்ரைட்டிஸ்னால பாதிக்கப்பட்ட அந்த ஸ்டமக் லைனிங் பாதிக்கப்பட்டு அது வந்து அதனுடைய ப்ரொடக்ஷன் உற்பத்தியை வந்து நிறுத்திடும். இந்த ஸ்டமக் ஆசிட், அதே மாதிரி டைஜஸ்டிவ் என்சைம், அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்ற புரதம் போன்ற அந்த ஒரு சப்ஸ்டன்சஸை உற்பத்தி செய்கிற ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிறுத்திடும். இது நிறுத்தினா பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக வந்து சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து சரியாக செரிமானம் ஆகாது ஒன்று. ரெண்டாவது, அந்த செரிமானம் ஆகாதனாலேயே அந்த உணவில் நம்ம சத்தான உணவு எடுத்துக்கிட்டாலும் அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் வந்து கலக்காது, நம்மளுடைய எலும்புகளுக்கு போகாது, நம்மளுடைய திசுக்களுக்கு கிடைக்காது. ஸோ இதன் மூலமாக தான் நிறைய வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, அதுக்கப்புறம் வந்து வாந்தி, இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ இந்த அட்ராபிக் கேஸ்ட்ரைட்டிஸ் ஏற்படுறதன் மூலமாக எப்படி இந்த பெர்னீசியஸ் அனீமியா ஏற்படும் அப்படின்னா முக்கியமாக சொன்ன அந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்ற அந்த ஒரு புரதம், அந்த புரதம் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் வைட்டமின் B12 வந்து நம்மளுடைய உணவில் இருந்து அதை வந்து நம்மளுடைய சத்துக்கெல்லாம் உடலில் வந்து எடுத்துக்கும். இப்போ இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்ற புரதம் ஸ்டமக் லைனிங் வந்து இந்த அட்ராபிக் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்ற நோய் கண்டிஷனால பாதிக்கப்பட்டனால இந்த புரதம் வெளிவராது. இந்த புரதம் வராதனாலேயே விட்டமின் B12 வந்து சரியான அளவில் ரத்தத்தில் வந்து சேராது. இந்த விட்டமின் B12 தான் நம்மளுடைய ரத்தத்தில் ரெட் பிளட் செல் அதனுடைய உற்பத்திக்கு வந்து மிக முக்கிய காரணமாக இருக்குது. அப்போ இந்த விட்டமின் B12 இப்போ வந்து சரியாக வந்து நம்மளுடைய உடலில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து கிடைக்கலன்னா அப்போ இந்த ரெட் பிளட் செல் எப்படி உற்பத்தி ஆகும்? ஸோ ரெட் பிளட் செல்லும் வந்து அதனுடைய உற்பத்தி வந்து குறைக்கும் நம்மளுடைய உடல். ஸோ அதன் மூலமாக ரத்தத்தில் ரத்த சிவப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கை கவுண்ட் வந்து குறைஞ்சு நமக்கு ரத்த சோகை ஏற்படும். இந்த வகையான ரத்த சோகை தான் பெர்னீசியஸ் அனிமியா அப்படின்றது. ஸோ இந்த விஷயத்தை 1822ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காத்கூம் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஜேம்ஸ் காத்கூம் தான் அவருக்கு வந்து அட்ராபிக் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, அதனால் இந்த ஒரு இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் வந்து உற்பத்தி செய்யப்படலை. இந்த ஒரு புரதம் வந்து உற்பத்தி ஆகாதனால என்னதான் வைட்டமின் B12 அந்த நபர் எடுத்துக்கிட்டாலும் அது சரியாக வந்து அதனுடைய ரத்தத்தில் வந்து கலக்கலை. அதனால தான் ரெட் பிளட் செல் வந்து தொடர்ச்சியாக குறைஞ்சி அந்த நபர் அந்த பெர்னீசியஸ் அனிமியானால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்றத இவர் கண்டறிஞ்சு அந்த ஒரு கேஸை, அந்த அனிமியா குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ண அந்த ஒரு கேஸை 1822ஆம் ஆண்டு எடன்பரா மெடிக்கோ அண்ட் சிரர்ஜிக்கல் சொசைட்டி அதுக்கு வந்து இவர் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஜேம்ஸ்
ஜேம்ஸ் காத்கூம் தான் அந்த ஒரு பெர்னீசியஸ் அனிமியாக்கும் இந்த அட்ராபிக் கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்ச முதல் நபர். அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்னீசியஸ் அனிமியாவை முழுமையாக விளக்கின ஒரு நபரும் ஜேம்ஸ் காத்கூம் தான். இதுக்காக 1823ஆம் ஆண்டு அந்த எடன்பராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா அவங்க தரப்பிலிருந்து இவர் ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா RCSED அப்படின்ற ஃபெல்லோஷிப் அந்த ஒரு கௌரவத்தை 1823ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காத்கூம் வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் 1824ஆம் ஆண்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் அனீமியா அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதி இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. மேலும் இதே 1824ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காத்கூம் வந்து ஆன் தாம்சன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆன் தாம்சன் 1798ஆம் ஆண்டு பிறந்தவங்களாக இருந்தாங்க. ஜேம்ஸ் காத்கூமை விட 2 வயசு கம்மி. ஸோ அப்போ 1824ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காத்கூம் வந்து இவருடைய 28 வயதில் அந்த ஆன் தாம்சனுடைய 26 வயதில் அவங்கள வந்து இவர் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஜேம்ஸ் காத்கூமுக்கும் இவருடைய மனைவியான ஆன் தாம்சன் கூம் இவங்க 2 பேருக்குமே மார்கரெட் கூம் அப்படின்னு ஒரு பெண் குழந்தையும், அதுக்கப்புறம் மேத்யூ கூம், அதே மாதிரி சார்ல்ஸ் கூம், மேலும் ஜேம்ஸ் கூம் அப்படின்னு 3 ஆண் குழந்தைகளும் அப்படின்னு மொத்தமாக 4 குழந்தைகள் பிறந்தது. இது ஜேம்ஸ் காத்கூமுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்க 1827ஆம் ஆண்டு இவர் வந்து இந்த அனீமியா குறித்து ஆராய்ச்சியை கௌரவப்படுத்துறதுக்காக எடன்பராவில் இருக்கிற ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்ற மெடிக்கல் சொசைட்டி அவங்க வந்து இவரை ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ 1827ஆம் ஆண்டு ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு மெம்பராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஒரு கௌரவத்தை ஜேம்ஸ் காத்கூம் வந்து பெறாங்க. இதுக்கப்புறம் 1828 இந்த சமயம் இன்னொரு மிக முக்கிய ஆராய்ச்சியை இவர் மேற்கொள்கிறாங்க. அது வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபெர்தா ஃபோர்த் அப்படின்ற ஒரு ரீஜன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுயேஜ் ஒரு கழிவு நீர் கால்வாய், அதுக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலை அதுக்கும் பெரிய கேப்லாம் கிடையாது அப்படின்றத வந்து இவர் வந்து உணர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வாழக்கூடிய மசில்ஸ் அப்படின்ற ஒரு உயிரினம், இது வந்து ஒரு ஷெல்ஃபிஷ். ஸோ இது வந்து உணவுக்காக அந்த பயன்படுத்தப்பட்டு வருது ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய மக்கள்னால. ஸோ அப்போ இந்த ஒரு கழிவு நீரை வந்து போகக்கூடிய இடத்துல தான் இந்த நன்னீரும் போகுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கழிவு நீரில் இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சுக்களை வந்து அதுவும் வந்து அப்படி உண்றதன் மூலமாக அந்த மசில்ஸை வந்து மனிதர்கள் உண்ணாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை ஜேம்ஸ் காத்கூம் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை ஒரு ரிசர்ச் ஒர்க்காகவும் எழுதி 1828ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காத்கூம் வந்து அதை பப்ளிஷ் பண்ணவும் செய்கிறாங்க. அது வந்து ஆன் தி பாய்சனஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மசில் மைட்டியஸ் எட்லூலஸ் அப்படின்ற டைட்டில், மைட்டியஸ் எட்லூலஸ் இந்த ஒரு டைட்டில் இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஆன் தி பாய்சனஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி மசில்ஸ் மைட்டியஸ் எட்லூலஸ் அப்படின்ற டைட்டில் அவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்கு. இதுக்கப்புறம் 1829 இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் காத்கூம் வந்து காலரா எபிடமிக்கை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இவர் வந்து அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அழைக்கப்படுறாங்க. ஸோ இவர் வந்து இந்த 1829ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவிலிருந்து நேராக அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கிற கல்கத்தா, இன்றைய இந்தியாவுடைய வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற கொல்கத்தாக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போய் அடுத்த சில ஆண்டுகள் அந்த நகரத்தில் காலரானால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை கொடுக்கறது, மேலும் அந்த காலரா ஏற்படாமல் அந்த ஒரு இடத்தை எப்படி பார்த்துக்கிறது, ஸோ இது மாதிரியான விஷயங்களில் ஜேம்ஸ் காத்கூம் வந்து தொடர்ச்சியாக இவருடைய பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. இது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இவர் வந்து இந்தியாவில் வாழ்ந்தாங்க. பிறகு இறுதி 1832ஆம் ஆண்டு அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கிற கல்கத்தாவில் இருந்த அதாவது இன்றைய இந்தியாவுடைய வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற கொல்கத்தாவில் இருந்து மறுபடியும் இவர் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு 1832ஆம் ஆண்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா அங்கேயுமே ஸ்காட்லாண்ட்லேயுமே கூட காலரா பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருந்தது. அதை கட்டுப்படுத்துறதுக்குண்டான
முயற்சிகள் நிறைய மருத்துவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அது மாதிரி ஒரு முக்கிய மருத்துவர் தான் தாமஸ் எயிட்சிசன் லாட்டா அப்படின்னு ஒரு நபர். அவர் வந்து சாட்டா தாமஸ் லாட்டா அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ அவர் ஒரு மெடிக்கல் பயணியரும் கூட. அவர் கூட சேர்ந்து ஜேம்ஸ் காத்கூமும் அந்த ஒரு காலராவை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட தொடங்குறாங்க. அந்த தாமஸ் லாட்டா வந்து ஒரு முக்கியமான சேலின், அந்த உப்பு நீர், அந்த உப்பு கலந்த சொல்யூஷன், வாட்டர் சொல்யூஷன், ஸோ அதை வந்து இன்ட்ராவீனஸ் இன்ஃபியூஷன்ஸ் ஆஃப் சேலினா மனிதர்களுக்கு செலுத்தும் போது காலராவில் இருந்து அந்த பாதிப்பு நீக்கம் வந்து அடையும் அப்படின்னு தாமஸ் லாட்டா இதை பண்ணாங்க. அவர் கூட சேர்ந்து ஜேம்ஸ் காத்கூமும் இதே விஷயத்தை பண்ணாங்க. இந்த நிலையில தான் 1833 அக்டோபர் 19 அன்னைக்கு அந்த தாமஸ் லாட்டா அப்படின்ற மருத்துவர் வந்து சின்ன வயசுலேயே, கிட்டத்தட்ட அவருடைய 37 வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. ஏன்னா இந்த தாமஸ் லாட்டாவும் ஜேம்ஸ் காத்கூம் போலவே 1796 தான் பிறந்தவர். அவர் 1833 அக்டோபர் 19 அன்னைக்கு கிட்டத்தட்ட அவருடைய 37 வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்து போனதுக்கு அவருடைய டெத் சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணது ஜேம்ஸ் காத்கூம் தான். மேலும் அவருடைய பணியை ஜேம்ஸ் காத்கூம் இந்த காலகட்டத்தில் பண்ணி காலரா எபிடமிக்கை பெரிய அளவில் முறியடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டாங்க. மேலும் இந்த காலகட்டத்திலெல்லாம் சைல்டு பெர்த்தில் கூட, அதாவது குழந்தை பிறப்பில் கூட ஜேம்ஸ் காத்கூம் வந்து இவருடைய பங்களிப்புகள் கொடுத்தாங்க. அதாவது இவர் பிரசவம் பார்த்தாங்க. ஸோ அதன் மூலமாக ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சது 100 குழந்தைகளையாவது ஜேம்ஸ் காத்கூம் வந்து பிரசவம் பார்த்து காப்பாற்றினாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட சில ஆண்டுகள் தொடர்ச்சியாக இவர் வந்து செஞ்சாங்க. அதன் மூலமா இந்த மகப்பேறு மருத்துவம், இந்த குறிப்பா வந்து குறப்பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், அதுமே பிறந்து 7 மாதங்கள் ஆன குழந்தைகள், அதுக்கப்புறம் பிறந்து 5 மாதங்கள் ஆன குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இது குறித்தெல்லாம் கூட ஒரு ரிசர்ச் ஒர்க்கு 1839 ஜேம்ஸ் காத்கூம் வந்து எழுதினாங்க. இதுக்கப்புறம் அதை தெரிவிக்கவும் செஞ்சாங்க. அடுத்து 1840 காலகட்டத்திலையும் தொடர்ச்சியாக அந்த பெர்னீசியஸ் அனிமியா அப்படின்ற நோய் குறித்த ஆராய்ச்சியை ஜேம்ஸ் காத்கூம் வந்து மேற்கொண்டாங்க. இந்த நிலையில் 1843 எடன்பிராலே இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் டைனிங் கிளப்பான எஸ்கிலோபியன் கிளப், அவங்களுடைய மெம்பராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ 1843 எஸ்கிலோபியன் கிளப்புடைய ஒரு மெம்பராக ஜேம்ஸ் காத்கூம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகள் தொடர்ச்சியாக இவர் வந்து லீத்தில் வாழ்ந்து வந்தாங்க. குறிப்பாக லீத்தில் இருக்கக்கூடிய 27 சார்லட் ஸ்ட்ரீட், அது இன்னைக்கு வந்து குயின் சார்லட் ஸ்ட்ரீட் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே தான் இவர் மருத்துவமனை நிறுவி மருத்துவம்லாம் பார்த்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1847 எடன்பிராவில் இருக்கிற ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிரா, இவர் மருத்துவ பயிற்சி பெற்ற அந்த ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல், அதனுடைய மேனேஜர் அப்படின்ற பதவியானது ஜேம்ஸ் காத்கூமுக்கு கிடைக்குது. இதனால இவர் வந்து எடன்பிராவில் இருக்கிற லீத்தோடைய அந்த 27 சார்லட் ஸ்ட்ரீட்ல இருந்து அதே எடன்பிராவில் இருக்கக்கூடிய யார்க் பிளேஸுக்கு இவர் வந்து இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. குறிப்பாக 36 யார்க் பிளேஸ், அது வந்து எடன்பிராவில் தான் இருக்குது. ஸோ அங்கே போய் இவர் ஒரு மருத்துவமனை நிறுவி அங்கே இவர் வந்து இவருடைய சிகிச்சை கொடுக்க தொடங்குறாங்க. மேலும் இந்த 1847 ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிராவுடைய ஒரு மேனேஜராகவும் இவர் பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் ஜேம்ஸ் காத்கூம்னால பெர்னீசியஸ் அனீமியாவினுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டது. ஸோ அது 1849 தாமஸ் ஆடிசன் அப்படின்ற இன்னொரு மருத்துவர், அவர் மூலமாக அது இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து விளக்கப்பட்டது. இதனால அந்த தாமஸ் ஆடிசனுடைய பேர்னால அது வந்து பிற்காலத்தில் ஆடிசன் பெர்மத் அனீமியா அப்படின்னு சொல்லி அவர் பேர்னால அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. இது வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவு தான் ஜேம்ஸ் காத்கூமுக்கு. ஏன்னா அதை வந்து 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1822 ஜேம்ஸ் காத்கூம் தான் பெர்னீசியஸ் அனீமியாவை ஃபுல்லாக வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க. மேலும் அதுக்கும் அந்த அட்ராபிக் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷனுக்கும் உள்ள தொடர்பையும் விளக்கின முதல் நபர் வந்து ஜேம்ஸ் காத்கூம் தான். இருந்தபோதும் கூட 1849 விட்டு போன சில விஷயங்களை, அந்த பெர்னீசியஸ் அனிமியா குறித்த விஷயங்களை தாமஸ் ஆடிசன் வந்து முழுமையாக கம்ப்ளீட் பண்ணனால அவருடைய பேர்னால அது அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜேம்ஸ் காத்கூமுக்கு மற்ற கௌரவங்கள் கிடைக்க தான் செஞ்சது. குறிப்பாக 1850 அந்த எடன்பிராலேயே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா, அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கு ப்ரொஃபஸர் ராபர்ட் கிறிஸ்டிசன் அப்படின்றவர் தான் ப்ரொபோசராக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ 1850 இவருடைய 54
54 வயதில் ஜேம்ஸ் காத்கூம் வந்து ஃபெலோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை பெறாங்க. அடுத்து மேலும் மிகப்பெரிய ஒரு கௌரவம் 1851. ஏன்னா இந்த 1851ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே ஜேம்ஸ் காத்கூம் வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்த 2 ஆண்டுகள் 1852ஆம் ஆண்டும் மறுபடியும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு 1853 வரைக்கும் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய பிரசிடெண்டாக 2 ஆண்டுகள் இவர் ஜேம்ஸ் காத்கூம் வந்து பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஒரு எக்ஸாமினராகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. எக்ஸாமினர் அப்படின்ற பதவி என்னன்னா, அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவில் ஃபெல்லோவாக யாராவது ஒரு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும்னா அவங்கள வந்து எக்ஸாமின் பண்ணக்கூடிய எக்ஸாமினர் பொறுப்பு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பொறுப்பில் தான் ஜேம்ஸ் காத்கூம் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு ஜேம்ஸ் காத்கூம் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஒரு அசஸராகவும் நியமிக்கப்பட்டாங்க. பிறகு அந்த இவர் என்னதான் வந்து யார்க் பிளேஸில் இருந்தாலும் அதே எடன்பராவில் இருக்கிற லீத் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராகவும் சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் கூட இவர் வந்து நியமிக்கப்பட்டு அந்த பணியை கூட 1860களிலையும் ஜேம்ஸ் காத்கூம் வந்து செஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறம் தான் இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அந்த லீத் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு கன்சல்டிங் ஃபிசிஷியனாக ஒரு ஆலோசனை மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய எக்ஸாமினிங் போர்டோடைய அசஸராகவும் மதிப்பீட்டாளராகவும் இவர் வந்து தொடர்ந்து பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் மெல்ல மெல்ல 1870 காலகட்டத்தில் தான் ஜேம்ஸ் காத்கூம் வந்து முழுமையாக ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஒர்க்கில் இருந்து விலகுறாங்க. லீத் ஹாஸ்பிட்டலோடைய கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் அந்த பதவியில் இருந்து மட்டும் இவர் விலகாமல் தொடர்ச்சியாக அந்த பொறுப்பில் ஆலோசனை மருத்துவராக இவர் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் தான் 1875ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காத்கூமுடைய மனைவியான ஆன் தாம்சன் கூம் அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய 77 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்க 1798 பிறந்தவங்க 1875 இறந்து போயிடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய துயரமாக இருந்தது. இந்த துயரத்திலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ள 1877ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காத்கூமுடைய ஒரு 3 மகன்கள், அதாவது ஒரு மகள் 3 மகன், அதில் 3 மகன்களில் ஒரு மகனான ஜேம்ஸ் கூம் அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 44 வயதில் 1877ஆம் ஆண்டு இறந்து போயிடுறாங்க. ஏன்னா இந்த ஜேம்ஸ் கூம் அப்படின்ற இவருடைய மகன் 1833 பிறந்திருந்தாங்க. அவர் 1877 இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட அவருடைய 44 வயதில். இந்த 2 உயிரிழப்புகளும் ஜேம்ஸ் காத்கூமுடைய மனதளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது. இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் ஜேம்ஸ் காத்கூம் வந்து மிகப்பெரிய அளவில் தவிச்சும் வந்தாங்க. இதுக்கப்புறம் 1880களில் இவருடைய உடல்நிலையும் வந்து ரொம்ப மோசம் அடைஞ்சது. இறுதியாக 1883 பிப்ரவரி 14 அன்னைக்கு இவருடைய 87 வயதில் ஜேம்ஸ் காத்கூம் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1883 பிப்ரவரி 14 அன்னைக்கு இவருடைய 87 வயதில் ஜேம்ஸ் காத்கூம் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு எடன்பராலே இருக்கக்கூடிய வாரிஸ்டன் செமிட்டரி அங்கே இவர் வந்து பெரிட் பண்ணப்பட்டாங்க, புதைக்கப்பட்டாங்க. மேலும் அங்கே ஒரு டால் ஸ்லீம் ஓப்லஸ் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து வைக்கப்பட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு இவருடைய கல்லறை அப்படின்னு சொல்லி. ஸோ ஜேம்ஸ் காத்கூம் வந்து கண்டறிஞ்சிருந்த அந்த பெர்னீசியஸ் அனிமியாவுக்கும் அட்ராபிக் கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த 2க்கும் உள்ள தொடர்பு, அது மட்டும் இல்லாமல் அந்த பெர்னீசியஸ் அனிமியாவுடைய முழு டிஸ்கிரிப்ஷன் இதை வந்து இவர் பண்ணியிருந்தனால இன்னைக்கு வந்து அந்த பெர்னீசியஸ் அனீமியா நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்குண்டான அந்த வளர்ச்சி வந்து நிறைய இருக்குது. குறிப்பாக அந்த பெர்னீசியஸ் அனீமியா எந்த அளவுக்கு மோசமானதுன்னா நரம்பு பாதிப்பை ஏற்படுத்தும், நடக்க முடியாத நிலையை ஏற்படுத்தும், கண்ணு நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும்னு நினச்சா அந்த பக்கம் பார்க்க முடியாத நிலையை ஏற்படுத்தும். இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை இந்த பெர்னீசியஸ் அனீமியா ஏற்படும். ஸோ அந்த ஒரு பாதிப்பு இன்னைக்கு வந்து பெரிய அளவில் கண்டறியப்பட்டு அதுக்குண்டான சிகிச்சை முறைகளில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் ஜேம்ஸ் காத்கூம் தான். ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து பண்ண சாதனைக்கு ஈடாக எந்த விதமான பெரிய கௌரவங்களையும் பெறலை அப்படின்றது வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருந்தாலும், ஏதாவது ஒரு சாதனை பண்ணிட்டு அதுக்கு ஈடான விருதுகளையோ அல்லது அதுக்கு ஈடான அங்கீகாரத்தையோ எதிர்பார்த்து ஜேம்ஸ் காத்கூம் வந்து இந்த எந்த விஷயங்களையும் பண்ணலை அப்படின்றது உண்மை. ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் காத்கூம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.